கடந்த வாரம் புதுச்சேரிக்கு போன இயக்குனர் விக்னேஷ் சிவன் சுற்றுலாத்துறை அமைச்சரான லட்சுமி நாராயண சந்திச்சு பேசியிருந்தாரு. இந்த சந்திப்பு கொஞ்ச நேரம் மட்டுமே இருந்த நிலையில அந்த மீட்டிங்கை தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பரபரப்பான தகவல் பரவி வந்துட்டு இருக்கு. அதாவது புதுச்சேரி கடற்கரை சாலையில அந்த மாநில அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலை விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அரசு சொத்தை விற்க முடியாதுன்னு அமைச்சர் லட்சுமி நாராயணன் சொல்ல, குறைந்தது ஒப்பந்த அடிப்படையிலாவது வாடகைக்கு தருவீங்களான்னு விக்னேஷ் சிவன் அமைச்சர்கிட்ட கேட்டதா செய்தி பரவியிருந்தது. இதனால பலரும் இயக்குனர் விக்னேஷ் சிவனை கலாய்த்து வந்தாங்க. இந்த நிலையில இது தொடர்பா விக்னேஷ் சிவன் அவருடைய இன்ஸ்டாவில ஒரு பதிவிட்டிருக்காரு. அதாவது, பாண்டிச்சேரியில நான் அரசு சொத்தை வாங்க முயன்றதா பரப்பப்படும் செய்தியை குறித்து தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் பாண்டிச்சேரி விமான நிலையத்துல என்னுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துடைய படப்பிடிப்புக்கு அனுமதி பெறவே அங்க போயிருந்தேன். அப்ப மரியாதை நிமித்தமா புதுச்சேரியுடைய முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் சந்திச்சு பேசியிருந்தேன். இந்த சந்திப்புக்கு அப்புறமா என்னோட வந்த உள்ளூர் மேனேஜர் அவருக்காக ஏதோ விசாரிச்சுட்டு இருந்தாரு. அத காரணமே இல்லாம என்னோட இணைச்சு தகவலை பரப்பிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல நீங்க உருவாக்கிய மீம்ஸ், ஜோக்ஸ் எல்லாம் ரொம்பவே வேடிக்கையா இருந்துச்சு. ஆனாலும் அது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயம். எனவே இதை தெளிவுபடுத்த விரும்பினேன்னு விக்னேஷ் சிவன் இன்ஸ்டால பதிவிட்டிருக்காரு.